தள்ளுறதா தள்ளுறேன்டா தள்ளுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ. கோகுல்னு எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். நாங்கள் தினேஷ் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பணப்பட்டிக்கு பக்கத்து ஊர் தான் இவன் ஊர். அழகாக பைக்கிட்டு வந்திருக்கலாம். அப்படி பைக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரமாட்டேன். ருக்மணியை தான் நான் கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு 800 கூப்பிட்டு வந்தான். 800 என்ன பண்ணுச்சுன்னா பணப்பட்டியோட எல்லையிலேயே நின்றுச்சு. இப்போ நாங்கள் தள்ளணும். எத்தனை மணிக்கு கூப்பிட்ருக்கான்? 5 மணிக்கு கூப்பிட்ருக்கான். நாங்கள் அட்டன் பண்ணவே இல்லையே. ஏன்னா எங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். அந்த கார் ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் உடம்புல இருக்கிற ஹோல் வாட்டர் வெளியே போயிடுச்சு. ஆனால் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகலை. சரி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேட்டில் ஃபுல்லாக ஏற்றி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். வண்டி ஸ்வங்குன்னு ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. மனோகர் மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்தான். மறுபடியும் மேட்டில் தள்ளி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதோட சத்தத்தை மட்டும் பாருங்கள். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு உங்களுக்கே தெரியும். டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக அந்த வண்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. ஆனால் அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகிறது இல்லை. தள்ளி ஸ்டார்ட் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகாத வண்டியை கொஞ்சம் சைடில் தள்ளி ஒரு அண்ணா காட்டு முன்னாடி நிறுத்திட்டு வந்துட்டோம். நிறுத்திட்டு வந்தால் இங்கே பாதி பந்தங்கால் போடுற வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம சாப்பாடெலாம் பரிமாறிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் காய் உரிக்க சொன்னாங்க. நான் வந்துட்டு சின்ன வயசில் உரிச்சது, அதுக்கப்புறம் நான் உரிக்கலை. இப்போ மனோகர் மறுபடியும் இப்படி தான் உரிக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உரிக்கணும்னு சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி நாங்கள் ஒரு 35 காய் உரித்தோம். அவங்க 20 தான் கேட்டாங்க. சும்மா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உரித்தோம். உரித்ததுக்கப்புறம் செவல்னி போட்டு குடித்தோம். அதுவும் அருமையாக ஜம்முன்னு இருந்தது. நானும் மனோகரும் ஃபங்க்ஷன் வந்ததை மறந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கூட வந்த கோகுல் என்ன பண்ணான்? என்ஜாயும் பண்ணான், ஆனால் பாதி தான் பண்ணான். மீதி எல்லாமே அவனோட தாட்ஸ் ஃபுல்லாக கார் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நம்ம காரில் வந்தோமே, கார் நடு ரோட்டில் நின்றுச்சே, கார் இருக்குமா இருக்காதான்னு தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் அந்த ஓனர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு வந்துட்டோம். மெக்கானிக் வச்சு பார்த்துக்கலான்னு. வண்டி எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? ஆயிலே இல்லை. ஆயில் ஃபுல்லாக ஊற்றிருச்சு கீழே. இங்கே மட்டும் ஊற்றலை. அப்புறம் அடுத்த நாள் சொல்கிறான் தலைவன், வீட்லேயே கொஞ்சம் ஊற்றிருக்குடா அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.